டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த இன்பகரமான நாளிலே நாங்கள் எங்களுடைய வருங்கால சந்ததிகளான எங்களுடைய சிறார்களை பற்றி மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய, செயற்பட வேண்டிய காலம். ஏனென்றால் எமது சிறார்களுக்கு நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களையும் விழுமியங்களையும் நாங்கள் கற்றுக் கொடுக்காமல் விட்டோம் என்று சொன்னால், அதாவது தர்மத்தை கற்றுக் கொடுக்காமல் விட்டோம் என்று சொன்னால், அவர்கள் ஏனையவர்களிடமிருந்து அதர்மத்தை கற்றுக்கொண்டு விடுவார்கள். ஆகையில மிக முக்கியமானது சிறுவர்களுக்கு குடும்பத்திலும், பாடசாலையிலும், அறநெறி பாடசாலையிலும், சமூகத்திலும், இந்த ஊடகங்கள் போன்ற அனைத்து துறைகளிலும் இந்த சிறுவர்கள் மிக அவதானமாக கவனிக்கப்பட்டு அவர்களை வலுவூட்டுகின்ற செயற்பாடுகள் வர வேண்டும். ஆக சிறார்களுக்கு அறநெறி சார்ந்த, மனிதத்துவம் சார்ந்த, மனித விழுமியங்கள் சார்ந்த கருத்துக்களை, செயற்பாடுகளை, முன்னுதாரணங்களை முதலில் பெற்றோர் வழங்க வேண்டும். ஆக பெற்றோருக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோருக்கு மிக முக்கியமான நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளோடு இயங்குகின்ற பொழுது, நீங்கள் அவர்களோடு வாழுகின்ற பொழுது, அவர்களோடு செயலாற்றுகின்ற பொழுது முன்மாதிரியாக இருத்தல் இன்று குடும்பங்களை வலுவூட்ட வேண்டி இருக்கிறது. அப்ப பல குடும்பங்கள்ல பிரச்சனை, சிக்கல்கள், அப்ப பிள்ளைகளுக்கு முன்னால சண்டை பிடிக்கிறது, இதெல்லாம் பிள்ளைகளுடைய உளவியலை பாதிப்படைய செய்கிறது. ஆக இன்று உலகளாவிய ரீதியில இந்த பிள்ளைகளை வலுவூட்டுகின்ற செயற்பாடு, அவர்களுக்கு நல்ல விடயங்களை, பாசிட்டிவ் திங்கிங், நல்ல விடயங்களை காட்டுவது, நல்ல விஷயங்களை கதைப்பது, வீட்டில் முன்மாதிரியாக இருத்தல், இதை நேரத்தில் பாடசாலையில் பாருங்க. அப்ப பாடசாலை என்பது இப்ப உலகளாவிய நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல, உலகத்துல வளர்ந்த நாடுகளும் தான், வளர்ச்சி அடைந்த நாடுகளும் தான், எல்லாமே இன்று பாடசாலை ஒரு வீட்டை பிரதிபலிப்பதாக. அப்ப லோகோ பேரண்ட்ஸ் என்று சொல்றது, இடம் சார்ந்த பெற்றோராக ஆசிரியர்கள் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் கற்றல் கற்பித்தலோடு அவர்கள் வாழ்வதற்கான வழிகாட்டல்கள் தேவையாக இருக்கின்றன. ஆக அப்ப பாடசாலையில ஒழுக்கம், விழுமியம், முன்மாதிரியான செயற்பாடுகள்ல அதிபர் ஆசிரியர்கள் இந்த பிள்ளைக்கு முன்மாதிரியாக செயற்பட வேண்டும். ஆக பாடசாலையில அறநெறி சார்ந்த, சமயம் சார்ந்த குரு பூசைகள், வழிபாடுகள், தியானங்கள், அது தொடர்பான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். படிப்பு, பரீட்சை அதில் ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் பிள்ளைகள் இந்த ஏனைய மனிதத்துவம் அற்ற ரோபோக்களாக மாறி செயற்படுகின்ற சூழல் காணப்படுகிறது. ஆக இந்த பிள்ளைகளை இதுல இருந்து நாங்கள் விடுதலையாக்க வேண்டும். அவர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான மனிதர்களாக வாழ வேண்டும், நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும். ஆக அந்த மகிழ்ச்சி தான் கற்றலை ஊக்குவிக்கும். ஜோய்ஃபுல் லேர்னிங் என்று சொல்வார்கள். அப்ப பிள்ளை மகிழ்ச்சிகரமாக இருக்கின்ற பொழுதுதான் கற்கும், நல்ல விடயங்களை தன்னுள் உள்வாங்கும். ஆக அதற்கான சூழலை பிள்ளை நேய பாடசாலை, அதே நேரத்தில் சமுதாயம் பாருங்க. பிள்ளை என்னத்தை பார்க்குது? பிள்ளை ஊடகங்களை பார்த்துட்டு, ஊடகங்கள் மிகப்பெரிய செல்வாக்கு என்ற மனிதர்களிடம் ஊடகங்கள், குறிப்பாக சமூக ஊடகங்கள். சின்ன பிள்ளையிலிருந்து ஹேண்ட்போன் பார்க்குது, டிவி பார்க்குது, தொலைக்காட்சி பார்க்குது. அப்ப இந்த செல்வாக்கிலிருந்து பிள்ளைகளை ஒரு நல்ல மனிதத்துவ செல்வாக்குடைய செயற்பாடுகளில் ஈடுபட்டு வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.